கஷ்டம்னு சொல்கிறேன். என்னென்னா, என் வாழ்க்கையில் வந்த எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியுள்ளேன். இவ்வாறு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். ஆனால் நான் செய்வது சிறு பிள்ளைகளுக்கு. அப்போ அவர்களுக்கு தெரியும் பொழுது அவர்கள் கரெக்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸும் கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஐ லாங் ஃபார் யர் சால்வேஷன் ஆண்டவர் தாவீது சொல்கிறாங்க. ஐ லாங் ஃபார் யர் சால்வேஷன் இன் சாம்ஸ் 119 சாப்டரில் போட்டிருக்கு. ஐ லாங் ஃபார் யர் சால்வேஷன். சால்வேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில் இருந்தது. எல்லா சால்வேஷன் ஃபைட்ஸ், அதே போல் என்னால் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இவற்றின் பாதையிலே கடந்து போனேன். அப்பொழுது நான் என்ன செய்ய முடியும்னு நினச்சேன். ஆனால் இன்று தெரிகிறது கர்த்தாவே தான் நான் யோசிச்சு பைபிள் வாசித்து கரெக்டாக இருந்ததில் இந்த நிலைமைக்கு வருவேன் நான் யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை கீழே தள்ளவில்லை, கண்மலையின் மேல் நிறுத்தி உள்ளார். நான் 3 வருஷம் வாலண்டியராக இருந்தேன் பிபிஎஸ்சில். அப்படி இருக்க கர்த்தர் சிலாக்கியம் தந்தார். படித்தேன் 3 வருஷம் பிபிஎஸ் படித்தேன். அது ஒரு சர்டிஃபிகேட். அப்போது அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரினால தான் நான் நிற்கிறேன். என் தம்பி பசங்களுக்கு ஈஸியாச்சு, அவங்க படிக்கிறாங்க. ப்ரே பண்ணிக்கோங்க. அதே போல் வாழ்க்கையில் வந்த எல்லா காரியத்திற்கும் நான் கர்த்தருக்கு போடு ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமான காரியங்கள், வீட்டு வேலைகள், இந்த மாதிரி காரியத்தில் கொஞ்சம் டிம்மு நல்லா சொல்லி என்னை அப்படி கிடையாது. தேவன் மரியோ நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். மார்த்தியோ புலம்பிக் கொண்டிருந்தாள். நான் மரியை போல் நல்ல பங்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அப்படியே நிற்கிறேன். அதனால தான் நான் அப்படியே நிற்கிறேன். வசனம் ஐ லாங் ஃபார் யர் சால்வேஷன். ஈவன் மேரி சால்வேஷனுக்காக லாங் பண்ணதுனால தான் உட்காந்துட்ருக்காங்க. ஏசுவின் பாத பீடியில் உட்காந்து வசனத்தை கேட்குறாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் அதுதான் முக்கியமாக இருக்கணும். உலகம் மாம்சம் எல்லாம் போயிடும். கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புவோமாக. அவர்களோடு இருக்கிற ஐக்கியம் கொள்ளுங்கள். அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும்போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நீடித்த நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சமாக இருக்கும். இதுதான் வசனம். நான் காத்திருந்து ஒரு வழி ஆகிட்டேன். ஆனால் எனக்கு சில ஊழியங்கள் சொல்லுவாங்க, ஜெபிப்பாங்க. அதனால் வாழ்கிறேன். வேலை இல்லை. படித்த சர்டிஃபிகேட்ஸ் வைத்திருக்கிற ஒரு வேலை எனக்கு இந்த கவர்மெண்ட் தரமாட்டுறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரத்தை அர்ப்பிக்கிறேன். ட்ராக் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். ட்ராக் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கும் பண்ணேன், நேற்றும் பண்ணேன், தான் டெய்லி பண்ணுறேன். இதற்கு முடக்க வருமானம் தரல. இப்போ சொல்லதுனால பிரேக் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர். பயந்துட்டு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஊழியம் செய்வது என்னுடைய பணி. அது பிடிஎச் முடிச்சுள்ளேன். இவாஞ்சலிஸ்ட் பிடிஎச் எடுக்கிறாங்க. இவாஞ்சலிஸ்ட் ஆஸ் உமன் ஐ எம் டேக்கன் பிடிஎச், ஸோ ஐ எம் இவாஞ்சலிஸ்ட். ஸோ இவாஞ்சலிஸ்ட் ஆனதுக்கு காரணமே ஆண்டவர் தான் சொல்வேன். நான் எப்படி ஆனேன்? நான் ரொம்ப புழுவாக இருந்தேன். தேவனுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்தேன். கேட்டு இருந்தோம், மகிழ வந்தது. அதுக்கப்புறம் எழுந்தேன். ஜெய்கள் என்ன சோர்வடையக்கூடாது. சோர்வடையாமல் எழுந்து நட. அதுதான் இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் மரணம் என்ற வாக்கு வரவே கூடாது. இயேசுவானவர் ஜீவிக்கிற கர்த்தர், ஜீவன் தருகிறவர் இயேசுவானவர். நீ மரித்து போனால் உன்னை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். யாராவது ப்ரே பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு இயேசுவானவர் நம்ம இருக்கும் பொழுது நான் சாகரேன்னு சொல்கிற அந்த வார்த்தை இயேசுவானவருக்கு பிடிக்காது. சாகவே கூடாது. சத்தலாது ஹெலுக்கு தான், நரகத்துக்கு தான் போகும். அந்த மாதிரி பசங்க ஸ்கூலை விட்டு கிளாஸை விட்டு காணாமல் போகிறாங்க. கொஞ்சம் பேர் மோட்டர் பைக்கில் போய் எங்கே போய் போகிறாங்க, மோதுறாங்க. அவங்க என்ன அவங்க அசால்ட்டாக போகிறது இல்லை, சாவலான்னு போகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது உலகத்தில். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீட்டிலேருந்து வெளியே போகும்போது நம்ம ஓரமாக இருக்கணும். பசங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கெட்டு போன காலம், விக்கெட் வேர்ல்டில் இருக்கிறோம். எவ்வளோ மாதிரி இருக்கணும் ஜாக்கிரதையாக. நான் என்னையும் சொல்கிறேன், நான் ஜாக்கிரதையாக தான் இருந்தேன். அப்புறம் புக்காக படித்து தான் நான் ஜாக்கிரதை ஆனேன். ஏஞ்சல் டிவியெல்லாம் பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். கம்ஃபர்டர் டிவி, ஃபேமிலி சேனல் பாருங்கள். அதே போல் என்னென்னா பைபிள் நான் சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்கிறீங்க
அப்படி சொல்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்கிறது, இந்த இந்தியா இருக்கிறது. நான் சொல்லவில்லை என்றால் இந்தியா போய்விடும். ஆகவே இயேசுவை குறித்து சொல்கிறேன் என்பதற்காக என்னது சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பிரதர் மோன்ஸ்டார்ஸ் அங்கிளால் தான், சாரா அங்கிளால் தான் எனக்கு ஊழியத்தை கற்றுக்கொண்டேன். 1987 எனக்கு அவங்களோட பத்திரிகை வரும். அவங்க பத்திரிகை அநேகருக்கு அவங்கள அட்ரஸ், மற்றவங்க அட்ரஸ் எழுதி கொடுத்து அவங்களுக்கு கிடைக்க பண்ணுவேன். அப்படி செய்துட்டு ஒரு நன்றி இல்லை என்றால் என்ன செய்வது? கிரேட்ஃபுல்னஸ்ஸாக இல்லை யாருக்கும். இன்றைக்கி எல்லாமே பண்ணிவிட்டு மற்றவங்கள தூசிக்கிறது, புறங்குறது, அது செய்வது இது செய்வது. கடந்த கால வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இப்போ வரலாமா? கடந்த கால வாழ்க்கையில் வந்த பாவங்களும் சாபங்களும் நோய்களும் எல்லாம் ஆண்டவர் அறவே சிலுவையிலே அறைந்து விட்டார். அவர் மன்னிக்கிற தேவன். அதற்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். ஆமீன், ஆமீன்.